ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு மாம்ஸ் ஃபுட் கார்னர். நீங்கள் என் சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஐக்கானை அழுத்திக்கோங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது நார்த் இந்தியன் டிஷ், மட்டர் பூரி வித் தம் ஆலு. வாங்க எப்படி முதல்ல பூரி செய்ய எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டுட்டீங்க சதன்னு ஆகிடும். கொஞ்சம் ரஃப்பாக தான் பிணையணுங்க. வாங்க அதை பார்ப்போம் எப்படி பிணையணும்னு. யூஸ்வலாக நம்ம பிணையிற மாதிரி பிணைஞ்சி அதை கொஞ்சம் ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு வரும் பூரி. சரிங்களா, மூடி வச்சுருங்க. வாங்க ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க ஒரு கப்பு. மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். குறைன்னு பேஸ்ட் ஆக்கிக்கலாங்க. அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கணும். அப்போ தாங்க பச்சை வாசனை போகும். அதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட் அதில் கலந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். நல்லா வதக்கினா தான் அந்த பச்சை வாடை போகும். பச்சை வாடை இருந்தால் நல்லா இருக்காது பூரி சாப்பிட. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதக்கிட்டு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேங்க. பேபி பொட்டேட்டோஸ் கிடச்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா 2 அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி வதக்கிட்டு 2 பிரித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க அதில். அப்போ தான் நல்லா உப்பு ஏறும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பேனில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம் டேஸ்ட் அதிகப்படுத்தும் ஜீரகம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது பெரிய சைஸ் வெங்காயம் 2 போட்டிருக்கேங்க. அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இந்த மீன் கேப்பில் நீங்கள் தக்காளி 2 பேஸ்ட் பண்ணி பியூரி ஆக்கி வச்சுக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இது வதங்கினோடனே அதோடு சேர்த்து வதக்க போகிறோம். அரிஞ்சு போட்டால் அது அங்கங்கே நிற்குங்க. அதனால் பியூரி பண்ணியாச்சு. நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அதுக்கு வாசனை நல்லா கமகமன்னு வரும். கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன். இது காரத்துக்கு தகுந்தபடி மாற்றி உங்கள் இஷ்டம். நல்லா வதக்குங்க எல்லாத்தையும் போட்டு. கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி தருங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அதில் நல்லா மர்ஜ் ஆகி நல்லா கலக்கிக்கோங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச அந்த உருளைக்கிழங்கு இருக்குதுங்க,
நல்லா வதக்கி விடுங்க. ஒரு கொதி வந்தோடனே தயிர், இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்க்கு. தயிர் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட் ஆட் பண்ணும். நல்லா வதக்குங்க. இது நம்ம யூஷுவலாக பண்ணுறது இல்லைங்க, இது வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு நல்லாவும் இருக்கும். பூரிக்கு சைட் டிஷ் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் போதும் வதக்குங்க. இப்போ பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வந்துடும். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் திருப்பி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் தண்ணியும் பிரிஞ்சிருச்சு. நல்லா கலக்குது. இப்போது அந்த உருளைக்கிழங்கு நம்ம வதக்கி வச்சதை அதில் சேர்த்துட்டு நல்லா அதை கலக்கி விட்டுட்டேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாங்க. அது தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் அவ்வளோதாங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. கமகமன்னு நம்மளுக்கு தம் ஆலு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். தயிர் போட்டதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்டஃப்டு பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக பூரிக்கு சைஸ்க்கு எடுக்கிற அளவுக்கு மாவு எடுத்து நல்லா அதை ஒரு தொன்னை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங் அது உள்ளே வச்சு நல்லா பாருங்கள் ஃபோல்டிங் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாவு மேலே இருக்கிறது நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. மெதுவாக ரோல் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். பொறுமையாக ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்டஃபிங் வெளியே வரக்கூடாது.